வேற மாரி போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, 50 நாள் தாண்டுனதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் இருந்துகிட்டு வீட்ட 2ஆ பிரிச்சார்ல, அத திருப்பி வீடுலாம் 2ஆ இல்ல, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடுங்க, இண்டிவிஜுவாலிட்டியா விளையாடுங்க அப்படின்னு விட்டாரு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாரி முத்தி போன மாரி ஆடிக்கிட்டு இருந்தாய்ங்க. அதுவும் பொம்மை டாஸ்க் நம்ம டால் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் எல்லா டாஸ்க்லயும் ஃபயரா பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்டான ப்ரோமோல தொடர்ந்து 2 ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, ரயானுக்கும், ராணவுக்கும் செம்ம ஃபைட்டுங்க. அவன் மூடிட்டு உட்காரு அப்படி இப்படிங்கிறாங்க. ராணவ் சரியான ஈகோ புடிச்சவன். அவன் எதுக்கு தேவையில்லாம வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னே தெரியல. ஆல்ரெடி அவன் விசால்ட்ட எல்லாத்துட்டயும் பேசிக்கிட்டு இருந்தான். தன்வினை தன்னை சுடுன்ற மாரி விசாலு, சத்யா, ஜாக்லின், முத்து அம்புட்டு பேர் வெளிய வந்துட்டாங்க. ஏன்னா, முத்துவும் ஜாக்லின் இல்லாதது ரொம்பவே நல்லதா போச்சு. ஏன்னா, இதுக்கப்புறமும் முத்துவும் ஜாக்லின் இருந்தா இதுக்கு மேல பிரச்சனையாகும். சத்யாவும் வெளிய வந்துட்டாரு. பார்க்குறப்ப தெரியுது. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம கோவா கேங்லயும், பாவா கேங்லன்ற மாரி இவங்க தான் இருக்காங்க. இதுல நம்ம ராணுவ ஓவரா சீன் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். நான் பேசவும் தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணணும். நம்ம முத்து சொன்ன மாரி அவன் எல்லாத்துலயும் நடிச்சு ஏமாத்துறான். ஆனா அது ஒரு பிளேவா பண்றேன் அப்படின்ற மாரி இந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, வேற மாரி கொண்டு போயிட்டு இருக்காய்ங்க. என்ன 50 நாளா இதுவரைக்கும் இல்லாத சண்டை, இப்போ 50 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன் ஃபயர் மூட் அப்படின்ற மாரி போய்க்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தரமா கொண்டு போயிட்டு இருக்காய்ங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம பிக் பாஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிய இருக்கிறவங்களும் உள்ள வந்துரலாம். ஆனா பொம்மைய தொடக்கூடாது. அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. பொம்மைய தொடாம அவங்கள டிஃபெண்ட் பண்ணி உள்ள வைக்காம வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பிக் பாஸும் சொல்லிட்டாரு. இத தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி இருந்துகிட்டு அதுக்குள்ள போய் நம்ம பொம்மைய எடுக்கிறப்போ, நம்ம ராணவ் இருந்துகிட்டு ஜெஃப்ரிய பிடிக்காம பொம்மையும் சேர்த்து புடிச்சனால, நம்ம ஜெஃப்ரி கோவத்துல நங்கு நங்குன்னு அவன் ராணவ் கைய கொட்டுவான். தட்டுன்னு தட்டுவான். அப்ப நம்ம ரயான் இருந்துகிட்டு புடிச்சு இழுத்து புடிச்சு இழுப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, சரியான பிரச்சனையா இருக்கும். "டேய் விட்றா எதுக்குடா பொம்மைய பிடிக்கிறேன்னு" கத்தியிருப்பாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, "எதுக்குடா? என்னடா? அடிப்பியாடா?" அப்படி இப்படின்னு ஒரு மாரி ராணவ் இருந்துகிட்டு எகுர்றான். நம்ம ரயான் இருந்துகிட்டு, "ஏன்டா நீ என்ன கேம் ரூல்ஸ பார் என்னடா பண்ண முடியும் உன்னால? ஒண்ணும் பண்ண முடியாதுடா" அப்படின்ட்டு நம்ம ரயான் அடிக்க போறான். ராணவ் திருப்பி நகத்த போட்டு விட்டான். இது பார்த்தீங்கன்னா, ராணவுக்கு தேவையில்லாத வேலை. அதுவும் இல்லாம நம்ம ஜாக்லின் சௌந்தர்யாட்ட "நீ மூடிட்டு உட்காரு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அப்புறம் சௌந்தர்யாட்ட இப்படி முடியாட்டுறத சொல்லியிருப்பான். அப்புறம் வேணும்னே நக்கல் பண்ணிட்டு சாரின்னு சொல்லியிருப்பான். ராணவுக்கு ஒரு ஈகோ. அது எப்படி சொல்றது? இந்த விஷால், அருண் இந்த இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அழகா பத்த வச்சு விட்டு உட்காந்துட்டாய்ங்க. அதுவும் இல்லாம இந்த எஜுகேஷன் பார்க்குற நம்ம சத்யா, அவன் எதுக்கு பாடி பில்டிங்லாம் பண்ணிட்டு இப்படி உள்ள வந்துரும். ஒரு சண்டையில குறுக்க வரல. எல்லா சண்டைக்கும் டாட்டா பாய் பாய்ன்ற மாரி ஓடிட்டான். ஏன்னா, அவ்வளோ கேவலமா சத்யாலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோடி புறாக்கள் விஷால் அண்ட் தர்சிகா அவங்க அதுக்கு மேல வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காராங்க. நம்ம முத்து, அருண் இவங்க தான் அந்த சண்டையிலே தடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. ஜாக்லின்ட்ட ராணுவ சண்டைக்கு போறான் ஊன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஊட்டையில வந்து, "நீ இப்படி முடியாட்டதே லாய்க்கு" அப்படின்னு ராணுவ கலாய்ச்சப்ப, "ஆமாண்டா உன் சாடிலாம் நான் ஏத்துக்க முடியாதுடா" அப்படி இப்படின்னு பெரிய ரகல போய்க்கிட்டு இருக்கு. லைவ்ல ஆரம்பிச்சிருக்கும். தரமா போய்க்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சனா என்ன சொல்றதுன்னே தெரியாம ஏதோ ஒரு உளப்பல் காரணத்த போட்டு, "எனக்கு இந்த ரீசன் பிடிக்கல. அவரு தான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாரு" அப்படின்னு ஒரு கிரிஞ்சான வேலைய சொல்லி, அந்த புள்ளையா பூவ கட் பண்ணிட்டு ஓடிருச்சு. அது ரெஸ்பான்ஸே பண்ணாம. இது ரொம்பவே மிகப்பெரிய தப்பு. இந்த வாரம் கண்டிப்பா விஜய் சேதுபதி வச்சு ஒவ்வொரு தடவை ரோஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா மகள் ரோஸ்ட் பண்ணி இந்த வாரம் அப்படியே கையோட வெளிய அனுப்பிச்சு விட்டுருங்க. அதே ரொம்ப நல்லது. முக்கியமா ராணவ அடிச்சு பொன்னி மேல அடிச்சு எல்லோ கார்டு இல்ல ஸ்ட்ரைக் ஏதாவது கொடுத்து உட்கார வைங்க. ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அவனை யார் தூண்டி விடுறான்னு நல்லாவே தெரியுது. நம்ம விஷாலு. மானங்கெட்ட விஷால் தான் தூண்டி விட்டுருக்கான்னு பச்சையா தெரியுது. நம்ம முத்துக்குமரன் 2 நாளா ஆள காணோம். பட் அடுத்த டாஸ்க்ல பார்ப்போம். ஏன்னா எவிக்ஷன் எதுவும் இல்ல. ஜாக்லின் ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஜாக்லினுக்கு போயிருச்சு. ஜாக்லினோட டீம் இருக்கு. கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது நடக்கும். நாளைக்கு வரைக்கும் நடக்கும் கண்டிப்பா. யார் ஜெயிச்சு என்ன பாஸ் வாங்குறாங்கன்னு தொடர்ந்து பார்ப்போம். ஆனா ரொம்பவே ஒரு கேவலமான செயலை நம்ம ராணுவ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, வந்ததுலேருந்து வைல்டு கார்டு என்ட்ரினாலும் வந்ததுலேருந்து ஃபயரா கேம் ஆடிட்டு இருக்கிறது நம்ம ரயான் பட்டைய கிளப்பிட்டு இருக்கான். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறக்காம சாச்சனாவையும் ஆனந்தையும் அடிச்சு வெளியே துரத்தி விடுங்க. அந்த விஷப்பூச்சிகள் 2மே வேஸ்ட்டு. தர்சிகாவெல்லாம் பற்றி பேச விருப்பமே இல்லை. பவித்ராவை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஆந்திவே நம்ம முத்து, தீபக், அப்புறம் ஜாக்லின், ரயான் இவங்கெல்லாம் நல்லா விளாண்டு முன்ன வரட்டும். ஜெஃப்ரி ஓகேங்களா? என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.